அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் பாருங்கள், இதெல்லாம் வந்து கிஃப்ட்டுக்கு கொடுக்க நம்ம ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய சைஸ் எல்லாம் சொல்கிறேன் நான். சின்ன கூட பாருங்கள். இதெல்லாம் வந்து அளவுகள் வந்து முன்னாடி வீடியோவிலே இருக்கும், பழசு போன வருஷம் போட்டதுலே இருக்கும். நம்ம நவராத்திரி கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக போடுறது. இது 8க்கு 12ங்க. இதை வந்து பிஸ்கட் நட் போட்டிருக்கிறேன். அளவுகள் வேணும்னா நான் அப்புறமா சொல்கிறேன். நான் கடைசியாக இதில் ஒரு 6 கூட போட்டு வச்சுருக்கேன். கலர்ஸ் பாருங்கள். இது வந்து ஆஃப் ரோல் ஆகும், ஆஃப் ரோல் கொஞ்சம் மிச்சமாகும். இது வந்து ஒரு ரோல் கூட. இதுவும் அதே மாதிரி தாங்க. இதுக்கு வந்து 16 8 போட்டிருக்கிறேன். நீளம் 16, அகலம் 8. நல்லா இது வந்து நல்லா ஒரு கொஞ்சம் பெருசாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் ஒரு 2 கூட போட்டு வச்சுருக்கிறேன் சாம்பிளுக்காக. அப்புறமா இந்த பீட்ஸ் கூட போட்டிருக்கிறேன் பாருங்கள், லஞ்ச் பேக்கு. இது 1.5 ரோல் ஆகுதுங்க. இது 1.5 ரோலு. 16 நீளம், அகலம் 8 போட்டு 4 வரிசை போட்டு 11 மணி கொடுத்துருப்பேன். ஹைட்டில் 11 மணி கோர்த்து மேலே இங்கே ரெண்டு லைன் போட்டு உள்ளே ஒன்று சுருவிட்டு இதுக்கு மேலே இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் 6 லைன், அந்த பக்கம் 6 லைன் போட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து நம்ம வேறு மாதிரி இந்த மணி இல்லாமல் போடுற கூடைங்க லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுற பேக் போடுறோம்ல, அதே மாதிரி தாங்க. இதில் மணி கோர்த்துருக்குறேன், அவ்வளோதான். சரிங்களா? இது ஒரு அம்மா கேட்டிருக்குதாங்க, இது மேலே மூடி எப்படி போடுறதுன்னு. பேக் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்த உடனே புரியுங்க. இது வந்து ஒரு ரோலு, அது 1.5 ரோலு, அது அரை ரோலு கொஞ்சம் மிச்சமாகும். இது வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஹேண்டில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து 1.5 ரோலில் போட்டிருக்கிறேன். கீழே வந்து க்ராஸில் போட்டிருக்கிறேன். இதுவும் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா. இதனுடைய அளவுகள்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து 4 அடி வச்சுக்கோங்க. 12 நீளம், 8 அகலம் வச்சு போடணும். போட்டுட்டு ஒரு ஒயர் உள்ளே சொருவி, ஒரு பூ உள்ளே சொருவிடணும். ஹேண்டிலுக்கு வந்து 3 அடி வச்சுருப்பேன். 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கிறேன். இந்த 6 கூடைக்கும் ஒரே மெஷர்மெண்ட் தாங்க. இந்த ஒரு ரோல் கூடைக்கு 5 அடி, 5.25 அடி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 16, 8, 5 அடி போட்டு ஹைட்டில் வந்து இந்த மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம நார்மல் பேட்டர்னில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் பேக்கு. ஒரு ஒயர், ஒரு பூ வந்து உள்ளே சொருவிடுங்க. ஹேண்டிலுக்கு வந்து இதுக்கு வந்து 4 அடி வச்சுருக்குறேங்க. ஹேண்டிலுக்கு 3 ஒயர் ஹேண்டில். இது 3 ஒயரு. இதுவும் அதே மாதிரி தாங்க. கலர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி போடுங்க. அப்புறம் இந்த கூட பாருங்கள், இதுக்கு வந்து 6.25 அடி வச்சுருக்கிறேன். கிளாஸ் ஒயருங்க. 6.25 அடி வச்சுட்டு 16, 8 போட்டுட்டு மேலே 4 வரிசை போட்டிருக்கிறேன். அளவு வந்து 6.25 அடி வச்சுக்கோங்க. லெட்டு போடுறதுக்கு இதுக்கு வந்து 2.25 அடி எடுத்து 2 ஒயர் இந்த லாக்கு மேலே போட்டிருக்கிறேன். பூக்கு வந்து 6 அடி எடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த சைடு வந்து உள்ளே சொருவிட்டாங்க, ஓப்பனில் தான் தெரியும். இந்த 2 பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன் நான். ஹேண்டிலுக்கு வந்து இது வந்து 3 ஒயர் ஹேண்டிலுங்க. இதுக்கு வந்து நான் 5 அடி எடுத்தேன்னு நினைக்கிறேன். 5 அடி 5.25 எடுத்துகிட்டு போட்டேன் நான். நல்லா இருக்குதுங்களா இந்த கூடைங்கள்லாம்? அப்புறம் இந்த கூடைக்கு பாருங்கள், இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து 7 அடி விற்றுருக்கேன். ஒரு ஒயரும் 7 அடி எடுத்து இந்த கார்னர்லேருந்து வரோங்க. இந்த கார்னர்லேருந்து வருதுன்னா எத்தனை பூ வச்சேன், சாரி மறந்துட்டேன். இங்கேருந்து வரோம், இங்கேருந்து வருதா, இங்கேருந்து வரோம். 1 2 3 4 5 10 16 17 பூ இருக்கும்னு நினைக்கிறாங்க. 18 32 42 ஒயர் வெட்டியிருப்பேன். 42 ஒயர் வெட்டியிருப்பேன். 7 அடி வெட்டி 2 பிரித்து போட்டுட்டு சைடில் வந்து 5 6 கார்னர் திருப்பியிருப்பேன். 5 6 சரிங்களா? கார்னர் திருப்பிட்டு
இந்த மேலே வரிசை வந்து 4 வரிசை குறைவாக போட்டுட்டு இங்கே இந்த சைடில் இங்கே வந்து சென்டரில் 3 வரணுங்க. 3 வந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைடில் 4 பூ, இந்த சைடில் 4 லைன் உயரம் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் நான் போட்டிருக்குறேன். இது வந்து 3 ஒயர் ஹேண்டில் தான். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, இங்கேருந்து இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்படி எடுத்தோம்னா இது வரைக்கும் ஒரு அளவு எடுத்துகிட்டு அந்த ஒரு ஒயரை வந்து 3 இதுவாக பிரிச்சுக்கணும். 3 இதுவாக எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும். ஒரு ஒயர் வந்து 3 அளவு, இதிலேருந்து இப்படி எடுத்து இது வரைக்கும் நான் வந்து எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு வந்து சரியாக போயிடும். 3 ஒயருக்கு 3 ஒரு ஒயருக்கு 3 இது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துனா கரெக்டாக வருங்க. உள்ளே நமக்கு சொருகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து மேலே வந்து உள்ள ஒரு ஒயர் நல்லா இதில் வந்து அப்படியே போட்டிருப்பேன். இங்கே மட்டும் இந்த கார்னரில் மட்டும் இந்த 2 3 4 பக்கமும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வருது பார்த்திங்கன்னா, அந்த இடம் மட்டும் உள்ளே ஒரு ஒயர் சொருவி போட்டிருப்பேன் நான். இது ஒரு மாதிரி சின்னதாக வரட்டும் அப்படின்றதுக்காக கிராஸில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருங்கள். இதெல்லாம் வந்து நானே போட்டது தாங்க. இது மெஷர்மெண்ட்டு 7 அடி எடுத்துருக்குறேன். எடுத்தது கரெக்டாக வந்தது எனக்கு கூட. இது வந்து 1.5 ரோல் ஆகுதுங்க. இந்த ஃப்ளவர்லாம் வந்து அது தனியாக வச்சதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருங்கள். அளவுகள் கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி கூடைங்க போடுங்க. இதுக்கு வந்து 2 அடி எடுத்துருக்குறேங்க. 2 அடி எடுத்து 6 ஒயருங்க. 3 வரிசை போட்டுட்டு மேலே உயரம் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு வந்து 2.5 அடி ஒரு ஒயரம் எடுத்து 2 ஒயர் கைப்பிடி போட்டிருக்குறேன். உங்களுக்கு இந்த கூடைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கூடைங்க போடுங்க. இதெல்லாம் நவராத்திரி கிஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க. சின்ன சைஸாக வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. இதுவும் வந்து லஞ்ச் பேக்கு நல்லாயிருக்கும். இதுவும் நமக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த கூடைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.